வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டைப் அடிக்கிறது ஈஸியாக இருக்குமா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்காக நானே வந்து இந்த தடவை என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நம்ம ஹை ஸ்பீட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த தடவை கம்ப்யூட்டரில் ஹை ஸ்பீட் எக்ஸாம் போகலான்னு இருக்கேன். அதுக்கு நான் இப்போ ஒரு 1 or 2 days மட்டும் நான் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பேசேஜ் ஹை ஸ்பீட் பேசேஜ் அடிக்க போகிறேன். அது எத்தனை நிமிஷத்தில் வருதுங்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் எத்தனை வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மிஷின் அடிக்கிறது ஈஸியாக டைப்பில் கம்ப்யூட்டரில் அடிக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேம்மா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸ்டாப். ஓகேம்மா, நம்ம இப்போ எத்தனை நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம்னா 10 minutes கரெக்டாக 10 seconds முடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக வந்து டைமிங் வந்து 10 minutesக்குள்ளே நம்ம முடிக்கணும். இன்னும் மந்த் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஏர்லியராகவே நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த நிமிஷத்துக்கு அடித்ததுக்கு வந்து நம்ம எத்தனை மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்பெல் செக் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு காட்டும். பட் இருந்தாலுமே வந்து இப்படி காட்டுதான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி ரெட் கலரில். அது சில நேரம் வந்து நமக்கு அதில் உள்ள வேர்ட்ஸ் அப்படியே இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். எது தப்போ அதை மட்டும் பாருங்கள். தேர்ட்டி மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம். ஓகேவா, நம்ம ஃபைனலி வந்து ஹை ஸ்பீட் வந்து நம்ம எவ்வளோ அடிச்சிருக்கோம் அப்படின்னா 10 minutes 10 secondsல நம்ம விட்ட மிஸ்டேக்ஸ் வந்து 30 மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம். ஓகேவாம்மா, இந்த 30 மிஸ்டேக்ஸையும் நம்ம கொஞ்சம் குறைக்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 10 minutesக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். இப்போது இதில் இருக்கிற வந்து எப்படி இருந்துச்சு அடிக்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம இதில் ஒரு 2 days வேணால் நம்மளுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் அந்த ஃபிங்கரிங் வைக்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் மிஷினில் அடிச்சுட்டு வந்திருக்கோம் 2 both ear. ஸோ அதனால் எனக்கு வந்து 2 days மட்டும் அது லேஸாக வந்து இங்கே விரல் வைக்கும்போது கேப்ஸ் அடிக்கும்போது லேஸாக என்ன ஆயிடுது அப்படின்னா லேஸாக இப்படி நம்மளுக்கு தெரியாமல் போகுது ஷிஃப்ட் அடிக்கும்போது. மற்றபடி 2 days பழகியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசம் வந்து நம்மளுக்கு தெரியலை. இன்ஃபேக்ட் எனக்கு சொல்லணும் அப்படின்னா மிஷினை விட எனக்கு கம்ப்யூட்டர் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதில் உங்களுக்கு தெரியும் ஷிஃப்ட் வந்து நம்ம அழுத்தி அந்த பட்டன் அமுக்கிறதுக்கு இது 10 minutesக்குள்ளங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. ஹை ஸ்பீட் நான் மிஷின்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அது நான் ஒரு மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ நிமிட்ஸ் கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஒரு 12:30 அந்த மாதிரி 12 அந்த மாதிரி கொண்டு வர முடிஞ்சது. பட் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது என்னோடய இதுக்கு வந்து நான் 2யும் ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு இது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருந்தது. ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சரி 1 or 2 days மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நம்ம டச் பண்ணுறது சில பேர் வந்து கேட்டாங்க, இதில் லோயர் அடிக்க முடியுமா, ஸ்பீடெலாம் வருமா, அது எப்படி வரும், அது வந்து பட்டன் எப்படி அது வந்து பக்கத்து இது டச் ஆகிடாது அப்படிலாம் கேட்டாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அதாவது இது என்னென்னா கரெக்டாக உங்களுக்கு டைம் வச்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து இடையில வந்து நான் வந்து என்னென்னா ரொம்ப நேரம் ஆகுதுனால பேசேஜ் வந்து நான் அந்த அடிக்கும் போது உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கோம். மற்றபடி எல்லாமே ப்ராப்பராக நான் அடித்து காட்டினதில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ். ஓகேவாம்மா, இதை கூட நீங்கள் கூட ட்ரை பண்ணி கூட போடலாம். நான் அடுத்து முடிஞ்சால் கண்டிப்பாக 10 minutesக்குள்ளே என்னோடய எய்ம் வந்து
9 minutes 30 செகண்ட்ஸில் நம்ம ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம் போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த தடவை ஹை ஸ்பீட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணி எத்தனை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே எழுதி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பில் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேம்மா, வேறு எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.